இந்த வீடியோவில் நம்ம எந்த எக்ஸல் ஃபங்க்ஷன் குறித்து பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸல் லுக்கப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் குறித்து தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய Vlookup ஃபார்முலாவை விட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு டெமோ மூலமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சோர்ஸ் டேபிள் இருக்குது, சோர்ஸ் ரா டேட்டா இருக்குது. இதில் இருந்து ஐட்டம் நம்பரை வச்சு நம்ம ப்ரைஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vlookup ஃபார்முலா நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ Vlookup அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு எந்த லுக்கப் வேல்யூவோ அதை செலக்ட் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் டேபிளில் இந்த ஐட்டம் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். தென் லாஸ்ட்டாக ப்ரைஸை சூஸ் பண்ணுவோம். தென் எத்தனாவது காலமில் அந்த ப்ரைஸ் இருக்கோ அந்த நம்பரை நம்ம 3,0 அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஐட்டம் நம்பருக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு லுக்கப் பண்ணிட்டு காட்டும். நம்ம இப்போ ட்ராக் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம Vlookup நார்மலாக யூஸ் பண்ணுவோம். பட் இதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் நம்பருக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டெக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபங்க்ஷனை வச்சு தான் நீங்கள் லுக்கப் பண்ணி முன்னாடி எடுக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் டேபிளில் செலக்ட் பண்ணும்போது இப்படி தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஐட்டம் அப்படிங்கிறது இந்த சைடு இருந்துச்சு, இந்த வேல்யூவுக்கு ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லுக்கப் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரர் இருக்காங்க, அதோட ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரைஸஸ் எடுக்க போகிறோம். பட் நீங்கள் ரா டேட்டாவில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ரைட் சைடில் இருக்காங்க, ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் Vlookup ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல நீங்கள் Xlookup அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக எடுக்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவல் கொடுத்துட்டு Xlookup அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. இதில் லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு எது லுக்கப் வேல்யூவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லுக்கப் அரே அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் காட்டுவாங்க. ஜஸ்ட்டு இந்த லுக்கப் வேல்யூஸ் எங்கே இருக்கோ அந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துக்கோங்க. தென் ரிட்டன் அரே அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ப்ரைஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், கம்பெனி ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதோட கரஸ்பாண்டிங் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் 3. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதோட ப்ரைஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா வேல்யூவும் இங்கே உங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸல் லுக்கப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸை நீங்கள் ஈஸியாக லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இது சாதாரண லுக்கப் ஃபார்முலாவை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்முலா அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.